மீனவ சமூகம் அனைத்து வழிகளிலும் பின்தங்கியுள்ளது. சந்திரசேகர். ரணிலின் லண்டன் விவகாரம் விசாரணையில் இருந்து விலகிய அதிகாரிகள். தொல்பொருள் விவகாரத்தில் அனுரவை கடுமையாக எச்சரித்த சாணக்கியன். மீனவர்களின் ஓய்வூதிய முறைமை நடைமுறைக்கு சாத்தியமாக மாற்றப்பட வேண்டும். துரைராசா ரவிகரன். கச்சத்தீவு பெருந்திருவிழா பிப்ரவரி 27 மற்றும் 28ஆம் தேதி நடைபெற ஏற்பாடு. அசாத் சாலியை ஏமாற்றிய ரவி கருணநாயக்கம் சிஐடியில் முறைப்பாடு. தமிழின படுகொலைகளுக்கு இன்று வரை தீர்வுகள் கிடைக்கவில்லை. சிவஞானம் ஸ்ரீதரன். சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கைக்கு 2 மாதங்களில் அனுர அரசு எடுக்க உள்ள முடிவு. கையெட்டி போராட்டத்தில் வலுத்த மனித உரிமை மீறல்கள். கண்டி யாழ்ப்பாண வீதியில் சுரங்கப்பாலம் நிர்மாணம். வடமராட்சி கிழக்கு கடற்கரை பகுதியில் இறந்த நிலையில் கரையொதுங்கும் ஆமைகள். நோய்வாய்ப்பட்டுள்ள தமிழ்நாட்டு மீனவரை விடுவிக்குமாறு உருக்கமான கோரிக்கை. தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் உள்ள மீனவ சமூகங்கள் பொருளாதார ரீதியிலும் சாதி ரீதியிலும் சமூக ரீதியிலும் பல்வேறு வகையிலும் பின்தள்ளப்பட்டுள்ள சமூகமாக மாற்றப்பட்டுள்ளது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். விஷயமாக இன்று பேசப்பட்ட 2 ரெகுலேஷன் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டது. அதில் முக்கியமாக ஒரு விடயம்தான், வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் 2.7 மில்லியன் மக்களை கொண்ட மீனவர்கள் கடத்தொழிலாளர்கள். அப்போ இந்த கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது உண்மையிலே எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். கடத்தொழிலால் பாரிய இன்னல்களை சந்திக்கின்றார்கள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற போது உண்மையிலே அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து மீளுகின்றதுக்கான நடவடிக்கைகள் இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்தாலும் முன்னெடுக்கப்படவில்லை. அதில் விசேடமாக வயது முதிர்ந்த காலங்களிலே அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டு, அந்த அறிவிப்பதன் மூலமாக அவர்கள் அதாவது கடைசி காலத்திலாவது அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலே நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு தேவைப்படுகின்றது. உண்மையிலே மீனவர்களுக்கு அவ்வாறான ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. ஏனென்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த சமூகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனை எடுத்து பார்க்கின்ற பொழுது மீனவர்கள் என்றைக்குமே பின்தள்ளப்பட்ட மக்களாகவே பார்க்கப்படுகின்றார்கள். விசேடமாக இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவ சமூகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் பின்தள்ளப்பட்ட சமூகங்களாக, அல்லது தரை குறைவான சமூகங்களாக, அல்லது ஜாதி ரீதியாக ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக, அல்லது கல்வி ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, சுகாதார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சகல வழிகளிலும் இன்றைக்கும் பின்தள்ளப்பட்ட மக்களாக இருப்பவர்கள் வேறு யாருமல்ல, இந்த மீனவர் சமூகமாகும். அதனால் அந்த சமூகத்தை அந்த நிலைமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு ஏனைய பிரதேசங்களை விட யாழ்ப்பாணம் என்பது மிகவும் சவாலுக்குரிய பிரதேசமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு அங்கு இருக்கின்ற மக்கள் தாங்களது சுயமாக சொந்தமாக தாங்களுடைய கடல் பரப்பில் இருக்கின்ற மீன்களை பிடித்து அதன் மூலமாக அவர்கள் வாழ்வதை விட இன்றைக்கு வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அபாகரான சவால்கள் இருந்து மீள்வதற்கு மிகவும் முக்கியமாக இருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த விஷயமாக இந்த ஓய்வூதிய திட்டம். இந்த ஓய்வூதிய திட்டத்தை இன்றைக்கு காலையில் நாங்கள் அறிவித்து அது சம்பந்தமாக நாங்கள் விவாதிக்கின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியினிடம் நாங்கள் காலையிலே நாங்கள் சொன்னோம், அதாவது இதற்கான நல்ல ஆலோசனைகள் இருக்குமாக இருந்தால், நல்ல யோசனைகள் இருக்குமாக இருந்தால் அந்த ஆலோசனைகள் அந்த முன்மொழிவுகளை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் அதையும் சேர்த்து கொண்டு உண்மையிலே எங்களுடைய மீனவ மக்களுக்கு நாளைய நல்லது ஒரு நாளைக்கு எதிர்காலத்தை உருவாக்குவது எப்படி என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அதற்காக உதவி செய்யுங்கள் என்று நான் கேட்டேன். ஆனால் இன்று காலையிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு சிலரை தவிர அனைவருமே வேறு கதைகளை கதைத்தார்களை தவிர உண்மையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான கதைகளாக இருந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது இல்லை என்றே நாங்கள் சொல்ல வேண்டும். அதனால் அந்த ஆக்கப்பூர்வமான இல்லாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அவர்களிடம் இருந்து வந்த கதைகளை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது வேறு எதுவுமல்ல, கௌரவ உறுப்பினர் அவர்களே, எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை, எங்களுடைய அமைச்சர்மார்களை, விசேடமாக எங்களுடைய பிரதமரை
மீனவரையும் கூட தனியாக பிரித்தெடுத்து அவர் மீதான அவதூறுகளை அள்ளி வீசுகின்ற ஒரு கேவலமான கேடுகட்ட நிலைமையில் இருக்கின்ற இந்த நாட்டின் 152% இருப்பவர்கள் பெண்களாகவும் அந்த பெண்களை கூட இழிவுபடுத்துகின்ற அளவுக்கான ஒரு எதிர்க்கட்சியினுடைய கருத்துக்களாகவே இந்த கருத்துக்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். கல்வி என்பது இன்றைக்கு 48 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இருக்கின்ற ஒரு பரம்பரை இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு நிலைமை. அந்த நிலைமைகளுக்கு அந்த மாணவர் சமூகத்துக்கு தலைவியாக இருப்பவர் இன்றைக்கு எங்களுடைய பிரதமர் அருண் அமர்சூரி அவர்கள். அதனால் விசேடமாக இன்றைக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த பெற்றோர்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்துவது எப்படி, அவர்கள் மத்தியில் சந்தேகங்களை ஏற்படுத்தி பிள்ளைகள் மத்தியில் சந்தேகங்கள் ஏற்படுத்தி இந்த கல்வியில் இருக்கின்ற நம்பிக்கை சிதைக்கின்ற நடவடிக்கையை இன்றைக்கு எதிர்க்கட்சியினர் செய்து வருகின்றார்கள். அதனால் விசேடமாக நாங்கள் நீங்கள் தனித்தனியாக எங்களை பிரித்து எங்களுடைய அமைச்சர்மார்களை, எங்களுடைய பிரதமரை, எங்களுடைய உறுப்பினர்களை அனைவரும் தனித்தனியாக பிரித்து தாக்கலாம் என்று நினைத்தால் அது ஒரு போதும் ஈடேறாது என்பதை இந்த எதிர்க்கட்சியினருக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். தனித்தனியாக நீங்கள் பிரிக்க முனைகின்ற பொழுது நாங்கள் மேலும் மேலும் ஒன்றாக இருக்கின்ற கட்சி, தொடர்ச்சியாக ஒன்றாக ஒரு அணியில் இருக்கின்ற கட்சி, ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய பிரதமரை பாதுகாத்துக் கொள்வதற்கு, எங்களுடைய ஜனாதிபதியை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை ஓர் அரணாக இருந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கில் இருந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 2 உயர் அதிகாரிகள் பதவி விலக தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2023ஆம் ஆண்டு தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரித்தானியாவுக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்ட போது மக்களின் வரிப்பணமான 169 லட்சம் ரூபாவை தவறாக செலவிடப்பட்டதாக ரணில் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்பு பட்டிருந்த சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகள் விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை ரணிலின் லண்டன் விஜயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு சமீபத்தில் பிரித்தானியா சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் மொத்தமாக 2700 இடங்கள் தொல்பொருள் இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மண்முனை தென்னருவில் பற்று பிரதேசத்தில் 19 இடங்களும், போரதீவு பற்று பிரதேசத்தில் 34 இடங்களும் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். தொல்பொருள் திணைக்களம் போரதீவு பற்று பிரதேசத்திற்கு அண்மையில் வந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த பதாதைகளை நிறுவுவதற்கு மக்கள் விடவில்லை. அவ்வாறு மக்கள் விட்டிருந்தால் அது தொல்பொருள் திணைக்களத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட இடமாக மாறியிருக்கும். அதன்போது எமது மக்கள் செயல்பட்டு 55 பேருக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டார். மீனவர்களின் ஓய்வூதியம் மற்றும் விபத்துக்கள், அங்கவீனம் ஆகியவற்றுக்கு வழங்கப்படுகின்ற தொகைகள் நடைமுறைக்கு ஏற்ற வகையில் மாற்றப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இறுக்கமான தவணை கட்டண முறைக்கு மாற்றாக பருவகாலத்துடன் இசைந்த வகையில் தவணை கட்டண முறையை நடைமுறைப்படுத்தல், அரசின் கூட்டு பொறுப்பை உறுதிப்படுத்தல், பணவீக்கத்துடன் இணைந்த வகையில் ஓய்வூதிய தொகையை தீர்மானித்தல், இழப்பீட்டுத் தொகை காலப்பொருத்தமற்று இருத்தல், மதுபாவனையால் குடும்பத்தினர் தண்டிக்கப்படுவதை தவிர்த்தல், ஒழுங்கு விதிகளில் உள்ள இடைவெளிகளை ஆராய்தல் தொடர்பில் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் மேலும் கரிசனை கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பருவகாலத்துடன் இசைந்த தவணை கட்டண முறை தேவை. மீனவ சமூகத்தின் முதுமை காலம் மதிப்போடு கணிக்கப்பட வேண்டியது. எனினும் பொதுவான இயற்கை அனர்த்தங்களுக்கு மேலாக தடை செய்யப்பட்ட தொழில் முறைகள் இன்னமும் கட்டுப்படுத்தப்படாதிருத்தல், இழுவை மடி படகுகளின் அத்துமீறல் என்பவற்றால் எரிபொருள் செலவுக்கேனும் மீன்பிடிக்க இயலாது கரை திரும்பும் வள்ளங்களும் உள்ளன. இலட்சக்கணக்கான பொறுமதி கொண்ட வலைகளை இழந்துவிட்டு கரை திரும்பும் மீனவர்கள் உள்ளனர். ஒவ்வொரு மாதமும் சீரான வருவாயை கடத்தொழில் ஈட்டி தருவதில்லை. இந்நிலையில் தவணை கட்டணங்களில் மட்டும் மீனவர்களுக்கு இறுக்கமான
நடைமுறை எவ்வாறு பொருந்தும் என கேட்கின்றேன். இந்தியா, பிரேசில் உள்ளிட்ட நாடுகளில் பேணப்படும் பருவகாலத்துடன் இசைந்ததான நெகிழ்வு போக்குடனான தவணை கட்டண முறைமை இலங்கை மீனவர்களுக்கும் மிகவும் பொருந்தும். அரசின் கூட்டு பொறுப்பு சைச்செல்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் மீனவர்களின் ஓய்வூதிய திட்டங்கள் அரசுடன் இணைந்த பகிரப்பட்ட பொறுப்பை அடிப்படையாக கொண்டவையாக உள்ளன. மீனவர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் பகுதியளவில் தானும் அரசின் பொறுப்பேற்றல் மீனவர் வாழ்வை மேலும் மேம்படுத்தும். பணவீக்கத்துடன் இணைந்ததான ஓய்வூதிய தொகை தற்போது 45 வயதிலுள்ள ஒருவர் 15 ஆண்டுகளின் பின்னர் 1 மாத ஓய்வூதியமாக பெறும் 1000 ரூபாய் தொகை ஒருவேளை உணவுக்கு கூட போதாமல் இருக்கும். இப்போது 18 வயதில் உள்ள ஒருவர் 42 ஆண்டுகளின் பின்னர் 1 மாத ஓய்வூதியமாக பெறும் 1000 ரூபாய் தொகை பணவீக்கத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இப்போதைய 130 ரூபாய்க்கு சமனாகும். மேற்படி நலன்புரி திட்டத்தின் ஊடாக 42 ஆண்டுகளின் பின்னர் கிடைக்கும் 1 மாத ஓய்வூதியத்தில் ஒரு பால் தேநீரை தான் குடிக்க முடியும் என்பது எத்தகைய அபத்தம். பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவுடன் இணைந்ததான வகையில் கடல் தொழிலாளர் ஓய்வூதியம் மற்றும் பணிக்கொடை தொகைகள் அவ்வப்போது இற்றைப்படுத்தப்படுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும். 46 இழப்பீட்டுத் தொகை கால பொருத்தமற்றிருத்தல். 46 வயதுடைய மீனவர் ஒருவர் கடலில் விபத்துக்குள்ளாகி மரணமடைந்தால் அவர் சார்பாக வழங்கப்படும் 6000 ரூபாய் அம்மீனவரின் குடும்பத்தின் எதிர்காலத்தை எந்த அளவில் ஆற்றுப்படுத்தும்? மேற்படி இழப்பீட்டு தொகை காலத்துக்கு பொருத்தமான தொகைதானா என்பதை அமைச்சர் கவனிக்க வேண்டும். மது பாவனையால் குடும்பத்தினர் சண்டிக்கப்படுதல். மது அருந்திய நிலையில் விபத்து நடந்தால் இழப்பீடு இல்லை என்ற விதி பல நேரங்களில் அதிகாரிகளால் தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்கள் மருத்துவ வசதிகளிலும் தீவளாவிய வகையில் மிகவும் பின்தங்கிய நிலையிலும் உள்ளமை இதற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துவிடும். மேலும் ஒருவரின் தனிப்பட்ட பழக்கம் குடும்பத்துக்கான அரசின் ஆற்றுப்படுத்தலை ஏன் தடை செய்ய வேண்டும்? ஒழுங்கு விதிகளில் உள்ள இடைவெளிகள். கடலில் ஒருவர் காணாமல் போனால் 2025 இன் ஒழுங்கு விதி என்ன தீர்வை தரும்? மீனவர்களுக்கு அவர்களின் கைகளே முதன்மையான வாழ்வாதார மூலங்கள். விபத்து ஒன்றில் மீனவர்கள் விரல்களை இழந்தால், உள்ளங்கை சிதைந்தால், கைகளுக்கு செல்லும் நரம்புகள் சேதமுற்றால், கௌரவ அமைச்சர் அவர்களே, ஒரு மீனவர் விரல்களை இழந்து அவரின் கேட்டல் திறனை இழந்து கடல் பிறப்பிலே பாதுகாப்பாக நிலை கொள்ளும் திறனை இழந்து அதனால் அம்மீனவரின் வாழ்வாதார வலு முற்றாக நிலை குலைந்தாலும் கூட 2025 ஒழுங்கு விதி அம்மீனவரை இயலாமை உடையவர் என வரையறுக்க மறுக்கின்றது. இது நியாயமா? மேற்படியான பாதிப்புகள் மீனவர்களின் மீன்பிடி வாழ்வை பாதிக்காதா? இந்தியா வாழ்வாதார இழப்புக்கான இழப்பீட்டை தான் கொடுக்கிறது. உடல் கூறுகளின் இழப்பை அளவிட்டல்ல. பல நாடுகள் சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் உருவாக்கப்பட்ட மீன்பிடி தொழிலில் வேலைவாய்ப்பு தொடர்பான C-188 உடன்படிக்கைக்கு அமைய உடல் உறுப்புகளின் இழப்பில் கவனம் செலுத்தாது பணிபுரிவதற்கான உடல் தகுதியில் கவனம் செலுத்துகின்றன. 1. முதுகெலும்பு வட்டுகள் சேதமடைதல், நாட்பட்ட முதுகு வலியால் அவதியுறல், பகுதியளவான பாரிசவாதம், நுரையீரல் நோய், காச நோய், எரிபொருள் புகையால் ஏற்படும் நோய். Your time is up. 1 minute please. கைகால் வலிப்பு, பகுதி குறைபாட்டுடனான பக்கவாதம், சமநிலை கோளாறு, உடல்நிலை பாதிப்புகள், பணிசார் நோய்கள் என்பவற்றுக்கு 2025 ஒழுங்கு விதிகள் கூறும் தீர்வென்ன? மேற்படி ஒழுங்கு விதிக்கான இயலாமை வரையறையும் மேலும் விரிவாக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு இந்த பேரவையில் நிறைவு செய்கிறேன். அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்மானத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோனிய திருத்தலத்தின் இந்த ஆண்டுக்கான வேடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதற்கான ஆரம்பகட்ட முன்னாயத்த கூட்டம் நேற்று நெடுந்தீவு பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. நெடுந்தீவு பிரதேச செயலர் என் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் நெடுந்தீவு கடற்படை கட்டளை அதிகாரி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு திருவிழாவின் போது பக்தர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்கள் மற்றும் இனங்காணப்பட்ட குறைபாடுகளை இம்முறை நிவர்த்தி செய்வது குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் இம்மாத நடுப்பகுதியில் துறைசார் அதிகாரிகளுடன் பிரதேச செயலர் கச்சதீவுக்கு நேரடி பயணத்தை மேற்கொண்டு அங்குள்ள அடிப்படை வசதிகளை ஆய்வு செய்ய உள்ளார். கடந்த பயணத்தினை தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலர் தலைமையில் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு ஒவ்வொரு திணைக்களத்திற்குமான பணி பொறுப்புகள் அதிகாரப்பூர்வமாக பகிர்ந்தளிக்கப்படும். இந்திய மற்றும் இலங்கை பக்தர்களின் வசதிக்காக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஒன்றிணைந்து வினைத்திறனுடன் பணியாற்ற வேண்டும் என பிரதேச செயலர் அழைப்பு விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாத தொடக்கத்தில் நடைபெறும் இத்திருவிழா இம்முறை பிப்ரவரி இறுதி வாரத்தில் நடைபெறவுள்ளது. இந்தியாவில் இருந்து குறிப்பாக தமிழக மீனவர்கள் மற்றும் பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்பதால் பாதுகாப்பு மற்றும் படகு சேவைகள் குறித்த மேலதிக அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைகளுக்காக முன்னிலையானார். தனக்கு சொந்தமான 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணியொன்றை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக அசாத் சாலி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளுக்காக நேற்று சிஐடி விடுத்திருந்த அழைப்பாணைக்கு அமைய வாக்குமூலம் அளிப்பதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் உள்ள முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க இன்று அழைக்கப்பட்டிருந்தேன். இந்த நாட்டின் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்த ரவி கருணாநாயக்கு தனக்கு சொந்தமான காணியொன்றை முறைகேடான முறையில் அபகரித்தமை தொடர்பிலேயே முறைப்பாடு ஒன்றை அளித்துள்ளேன். அவர் நிதி அமைச்சர் பதவியில் இருந்து விலகி மின்சார சபைக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சுமார் 150 மில்லியன் ரூபாய் பெறுமதியான எனது காணியை 15 மில்லியன் ரூபாய்க்கு பெற்று மோசடி செய்துள்ளார். இது குறித்து நான் ஏற்கனவே பல இடங்களுக்கு சென்று முறையிட்டும் இழுபறைக்குள்ளானது மாத்திரமே எஞ்சியது. எந்த முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. நான் சிறையில் இருந்த போது காணிக்குள் அத்துமீறி நுழைந்து இந்த மோசடியை செய்துள்ளார். எனது மனைவி வெள்ளவத்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது தொடர்பான வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. எனினும் 3ஆம் தரப்பினரை கொண்டு அங்கு கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிய வருகின்றது. இந்த முறை இடம்பெறும் விசாரணைகள் மூலம் உரிய நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் என்று கூறினார். தமிழ் ஊடகவியலாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். பல ஆண்டுகள் கடந்துவிட்ட போதும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இந்த நிலையில் தையிட்டு விவகாரத்திலும் சிங்கள அரசின் பெரும்பான்மை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே பல ஊடகவியலாளர்கள் கடந்த காலங்களில் அவசரகால சட்டத்தை மையப்படுத்தி வைத்துக்கொண்டு அவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யதார்த்தமான உண்மை. பலர் இவ்வாறு இந்த மண்ணிலே இல்லை. நிமலராஜன், தராகி சிவராம் இவர்களைப் போல பலர் அநியாயமாக இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நிமலராஜனை கொலை செய்தவர்களை இன்னும் இந்த நாடு கண்டுபிடித்து தண்டனை வழங்கவில்லை. தராகி சிவராம் தமிழ் தரப்பிலே ஒரு தலை சிறந்த பத்திரிகையாளராக, எழுத்தாளராக இருந்தவர். இதே பாராளுமன்ற வளாக இல்லையிலே கொல்லப்பட்டிருந்தார். இதுவரை அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. யார் என்பது கூட இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. ரவிராஜ் அவர்களுடைய கொலை கூட இன்னும் நியாயமான தீர்ப்புகள் இல்லை. திருகோணமலையிலே நடந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய கொலைகள் தொடர்பிலெல்லாம் நீதி கிடைக்கவில்லை. இந்த நாட்டிலே நீதி என்பது ஒரு இனத்துக்கானது அல்லது ஒரு சாராருக்கானது என்ற அடிப்படையில் தான் பார்க்கப்படுகிறது. அதே போலதான் இந்த நீதியை நான் அண்மையிலே பார்த்தேன். கடந்த 21ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி யாழ்ப்பாணத்தினுடைய வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய எல்லைக்குள் இருக்கின்ற தைட்டி கிராமத்தில் திஸ்ஸவிகாரை என்ற அடிப்படையில் அப்பொழுது இருந்த இராணுவ தளபதி சவீந்திர சில்வா அவர்களால் தனியாருடைய காணியை வலுக்கட்டாயமாக பிடித்து உயர் பாதுகாப்பு வலயம் என்ற அடிப்படையில் அங்கு யாரும் செல்லாமல் இருந்த சூழலில் யாரையும் உள்ளுக்கு புகவிடாமல் தடுத்து வைக்கப்பட்டு கொரோனா காலத்திலே அந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அந்த விகாரையை இடிக்க வேண்டும், அந்த விகாரை அந்த இடத்துல இருக்கக்கூடாது, அந்த காணியை விடுவியுங்கள்
என்று அந்த மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். காணி உரிமையாளர்கள் போராடுகிறார்கள். கடந்த 12ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் இதே போராட்டத்தை காணி உரிமையாளர்களும் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களும் வேலன் சுவாமி அவர்களும் நானும் கூட அந்த இடத்திலே கலந்து கொண்டேன். அவர்கள் ஒரு ஜனநாயக வழி போராட்டத்தை மேற்கொண்ட பொழுது போலீசாருடைய கெடுபிடியும் போலீசாருடைய அராஜகத்தையும் நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் நேரடியாக பார்த்தேன். அங்கே வேலன் சுவாமி அவர்கள் இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற சைவ இந்து மத பீடங்களில் ஒரு சுவாமியாக தன்னை அடையாளப்படுத்தி இருப்பவர். தன்னுடைய மத அனுஷ்டானங்களுக்கு அப்பால் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பிலும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பிலும் மனித நேயத்தோடு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறுகின்ற ஒருவரை மிக மோசமாக இழுத்து வாகனத்திலே போலீசார் ஏற்றினார்கள். இந்த நாட்டினுடைய போலீசாருடைய அராஜகமும் போலீசாருடைய அத்துமீறலையும் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இதுவே ஒரு பௌத்த பிக்குவாக இருந்தால் நீங்கள் யாருமே எதுவும் செய்ய மாட்டார்கள். போலீசார் கைகட்டி நிற்கிறார்கள். பௌத்த பிக்குமார் போலீசாருக்கு கன்னத்தை பொத்தி அறைகிறார்கள். யாரையும் அவர்கள் தூஷணத்திலும் பேசலாம், என்ன வார்த்தைகளிலும் பேசலாம். ஆனால் ஒரு இந்து மத குரு அல்ல ஒரு சைவ மத குருவாக இருந்தால் கேட்பார் இல்லை என்பதைத்தான் அன்றைய தினம் வேலன் சுவாமி அவர்களுக்கு நடைபெற்ற விடயத்தை நானும் அந்த இடத்திலே நின்று ஒருவனாக பார்த்தேன். அதே நேரம் அந்த தையிட்டி கிராமத்திலே அந்த விகாரையோடு சேர்ந்த காணி உரிமையாளரான சாருஜன் அவர்கள், பத்மநாதன் சாருஜன், இவர் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினரும் கூட. அவரோடு சேர்ந்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனிக்சன் பிரேம், வன்னியசிங்கம் பிரபாகரன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தியாகராசா நிரோஸ், இவர்கள் அன்று வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டார்கள். போலீசாரால் இழுத்துச் செல்லப்பட்டார்கள். நீங்கள் கடந்த காலங்களில் போலீசார் அராஜகம் செய்ததாக சொல்லுகிறீர்கள். கடந்த காலங்களிலே நீங்கள் நடைபெற்றதாக சில விடயங்களை இங்கே சமர்ப்பிக்கிறீர்கள். உங்களுடைய காலத்தில் நீதிக்கு புறம்பாக அவசரகால சட்டம் இருக்கிற பொழுது இந்த மிக மோசமான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கத்தினுடைய போலீசார் மிக கோபாவேசத்தோடு செய்தார்கள். என்னோடு கூட மிக மரியாதை குறைவாக மிக மோசமாக போலீசார் நடந்து கொண்டார்கள். நான் நேரடியாக அந்த இடத்தில் நின்றவன் என்ற அடிப்படையில் இதனை இந்த உயர்ந்த சபையினூடாக பதிவு செய்கிறேன். அதற்கு பின்னால் கூட கடந்த 2026 இந்த ஜனவரி 3ஆம் தேதி அதே இடத்தில் திரும்பவும் ஒரு புத்தர் சிலையை வைப்பதற்காக முயற்சித்த பொழுது அங்கே மக்கள் திரண்டார்கள். ஒரு போராட்டம் நடைபெற்றது. அதுவும் ஒரு அறவழியிலே தர்மம் சார்ந்து மக்கள் திரண்டு அதனை மறித்தார்கள். அவ்வாறான அந்த போராட்டத்தின் பொழுது கூட அங்கு போராடிய மக்கள் தொகையை விட குவிக்கப்பட்ட போலீசாருடைய அளவு மிக அதிகமாக இருந்தது. ஒரு பயம் கொள்ளக்கூடிய வகையில் போலீஸ் அராஜகம் அங்கு விதைக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த நாட்டிலே நீதி என்பது எந்த அடிப்படையில் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நேற்று திங்கட்கிழமை இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கௌரவ உறுப்பினர்கள் மீதும் பாராளுமன்ற உறுப்பினரான என் மீதும் கூட மல்லாக நீதிமன்றத்திலே வழக்கு இருப்பதாக எனக்கு தெரியாது. எனக்கு கூட கட்டாணையோ அல்லது சமன் அனுப்பப்படாமலே நான் செய்திகளில் தான் பார்க்கிறேன். இவ்வாறு வேலன் சுவாமி கூட நேற்று நீதிமன்றத்துக்கு அழைக்கப்பட்டார். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, நீங்கள் இந்த நாட்டிலே ஒரு இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்த போகிறீர்களா அல்லது இந்த நாட்டிலே ஏனையவர்கள் முதல் விட்ட பிழைகளை திருத்தி ஒரு நீதி வழங்கப் போகிறீர்களா அல்லது நீங்கள் தொடர்ந்து அதனை கடைபிடிக்க போகிறீர்களா? நீங்கள் ஒரு இடதுசாரித்துவ கொள்கை உள்ளவர்கள் அல்லது இந்த நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம், எல்லாரையும் நாங்கள் ஒன்றிணைத்து செய்ய போகிறோம் என்று நீங்கள் அடிக்கடி பேசுகின்றீர்கள். அந்த நியாயமான கோரிக்கைகளை எவ்வாறு நீங்கள் செய்ய போகிறீர்கள்? குறிப்பாக கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2010ஆம் ஆண்டு வரை வலிகாமம் வடக்கினுடைய மயிலிட்டி, தோலகட்டி, தையிட்டி, பலாலி, வசாபுலான் இந்த பகுதிகளில் இருந்த இந்து ஆலயங்கள், வரசித்தி விநாயகர், இங்கே நான் உங்களுக்கு இந்த படத்தை காட்டுகிறேன். வரசித்தி விநாயகர் கோவில் இன்று 2010ஆம் ஆண்டு அந்த மக்கள் சென்று எடுத்த புகைப்படம் இது. ஆனால் இன்று கோயில் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. கோயில் அடையாளம் இல்லை. புனித காணிக்கை மாதா ஆலயம், மயிலிட்டியில் இருக்கின்ற புனித காணிக்கை மாதா ஆலயம். இந்த ஆலயம் 2010ஆம் ஆண்டு வரை முழுசாக இருந்தது. அந்த முழுசாக இருந்த ஆலயத்தை 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு, இது ஒரு 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தொல்பொருள் கொண்ட ஒரு ஆலயம், இந்த ஆலயத்தையும் இராணுவத்தினரை வைத்து மகிந்த ஆட்சி காலத்திலே அடியோடு பெயர் தெரிந்திருக்கிறார்கள்.
இவ்வாறு தொல்பொருள் அடையாளம் கொண்ட வரலாறு கொண்ட தேவாலயங்கள், இந்து ஆலயங்கள், சைவ ஆலயங்கள் இடித்து அழிக்கப்படலாம் என்றால், ஒரு நிமிஷம், இடித்து அழிக்கப்படலாம் என்றால் ஏன் வலுக்கட்டாயமாக பைபோஸாக அமைக்கப்பட்ட ஒரு புத்த விகாரை ஏன் இடிக்கப்படக்கூடாது? நீங்கள் இந்து ஆலயங்களை அடித்து நொறுக்கலாம், அடியோடு புடுங்கலாம், கத்தோலிக்க ஆலயங்களை அழிக்கலாம். ஆனால் பௌத்த ஆலயத்திற்கு மட்டும் நீங்கள் எவ்வாறு இந்த நாட்டில் நீங்கள் இனங்களை நேசிக்கிறீர்கள்? எவ்வாறு உங்களுக்குள் இந்த இன ஒற்றுமை? ஆகவே உங்களிடம் முதல் நல்ல மனங்களை மாற்றுங்கள். சிங்கள மக்களுக்கு உள்ளதை சொல்லுங்கள். மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய ஆட்சி நேர்மையானதாக, கண்ணியம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் முதலிலே நீங்கள் யாழ்ப்பாணம் வித்தியாசமாக இருக்கிறது, அங்கெல்லாம் வித்தியாசமானது என்று உங்களுடைய அமைச்சர்கள், உங்களுடைய பிரதிநிதிகள் பேசுகிறார்கள். வித்தியாசம் என்ன? உங்களுடைய அடக்குமுறை என்கிற வித்தியாசம் இப்பொழுதும் அங்கே இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. இராணுவத்தினுடைய முழு அடக்குமுறைக்குள் தான் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே அங்கு வித்தியாசம் தான். அதனை முதல்ல நீக்குங்கள். நேர்மையான நீதியான தீர்வை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு தயவு செய்து முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் இந்த நாட்டினுடைய நல்ல அரசியல் தலைவர்களாக எதிர்காலத்தில் அடையாளப்படுத்தப்படுவீர்கள். தயவு செய்து அதனை சிந்தியுங்கள். சிங்கள மக்களிடம் அதனை கொண்டு செல்லுங்கள். இலங்கை ஏற்கனவே ஆரம்பித்திருந்த கட்டணமில்லா விசா திட்டத்தை இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் நடைமுறைப்படுத்தும் என வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜித ஹேரோ தெரிவித்தார். இந்த திட்டம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த ஆண்டின் முதல் காலாண்டிலேயே இது நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் சுற்றுலாத்துறையின் மீட்பை ஊக்குவிக்கும் நோக்கில் ETA விசா கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் நாடுகளின் பட்டியலில் மேலும் 33 நாடுகளை சேர்க்க இலங்கை தீர்மானித்ததாக அறிவித்தது. இந்த 33 நாடுகள் ஏற்கனவே விலக்கு பெற்றிருந்த சீனா, இந்தியா, இந்தோனேஷியா, ஜப்பான், மலேசியா, ரஷ்யா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுடன் கூடுதலாக சேர்க்கப்படுகின்றன. எனினும் விசா கட்டணமில்லா திட்டத்திற்கான வர்த்தமானி வெளியிடுவதில் அரசுக்கு தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு வரும் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை கையாள்வதற்கான தர நடைமுறைகள் அடுத்த 2 மாதங்களுக்குள் இறுதி செய்யப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரோ தெரிவித்தார். சீன ஆய்வு கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பிற்கு வருவதற்கு அமெரிக்காவும் இந்தியாவும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களை கையாள்வதற்கான தர நடைமுறைகளை வரைவதற்கு இலங்கை அரசாங்கம் கடந்த ஆண்டு ஒரு குழுவை நியமித்திருந்தது. எனினும் அரசாங்கம் இன்னும் இந்த தர நடைமுறைகளை இறுதி செய்யவில்லை. இந்த நிலையில் அந்த குழு இன்னும் செயல்பாட்டில் உள்ளதாகவும் 2 மாதங்களுக்குள் அதற்கான பணியை முடிப்போம் என்றும் ஊடக சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரோ தெரிவித்துள்ளார். இந்திய அமெரிக்க அழுத்தங்களை அடுத்து ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெளிநாட்டு ஆய்வு கப்பல்களுக்கு விதித்த ஓராண்டு தடை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முடிவடைந்தது. அதன் பின்னர் கடந்த ஓராண்டாக இந்த தர நடைமுறைகள் குறித்து முடிவெடுக்க முடியாத நிலையில் அரசாங்கம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் மீது போலீசார் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தமை அடிப்படை மனித உரிமை மீறல்களை தாம் செய்யாமல் நீதிமன்ற கட்டளைகள் மூலம் நிறைவேற்றும் உத்தி என சேஷ சட்டத்தரணி கலாநிதி குமாரவடிவேல் குருபரன் மன்றுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று திங்கட்கிழமை மல்லாக நீதிமன்றத்தில் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது குற்றவியல் நடைமுறை கோவை 106 மற்றும் 81 கீழ் காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பில் மன்றில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைக்கும் போது அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டினார். அவர் தனது சமர்ப்பணத்தில் 2010ஆம் ஆண்டு இறுதியுத்தம் நிறைவடைந்து யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற முதலாவது காணி விடுவிப்புக்கான போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சார்பாக யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் மீளாய்வு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கில் அப்போதைய யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்ற நீதிபதி விஸ்வநாதன் தனது கட்டளையில் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என உத்தரவிட்டார். அதேபோல் மேலும் பல நீதிமன்றங்கள் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த முடியாது என்ற தீர்ப்புகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆர்ப்பாட்டங்கள் கலவரமாகும் போது காவல்துறை கட்டளை சட்டப்பிரிவு 54 கீழ் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கும் நிலையில் தையிட்டி விவகாரத்தில் பொது தொல்லை சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர்ந்ததற்கான காரணம் என்ன என மன்றில் கேள்வி எழுப்பினார். 2023ஆம் ஆண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சிவிலியன் ஆர்ப்பாட்டத்தின் போது சட்ட ஒழுங்கை பேணுபவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டி கையேட்டில் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை சமரசத்தில் முடிவுறுத்த வேண்டும் என்ற எடுகோலிலே பார்க்க வேண்டும். ஆர்ப்பாட்டங்களில் கலவரங்கள் ஏற்படும் என காவல்துறையினர் கருதினால் காவல்துறையினரை அதற்குரிய ஆதாரங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில்
தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் சுமார் 1 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வரும் நிலையில் போராட்டக்காரர்களால் இதுவரை கலவரங்கள் ஏற்படுத்தப்படாத நிலையில் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் பொது தொல்லை சட்ட ஏற்பாடுகளில் வழக்கு தொடர்ந்தனர். மேலும் தனது சமர்ப்பணத்தில் தையிட்டி விகாரைக்கு எதிராக போராடியவர்கள் மீது காவல்துறையினரால் பெறப்பட்ட நீதிமன்ற கட்டளை 14 நாட்களை கடந்த நிலையில் வலுவிழந்த கட்டளையை சட்டத்தின்பால் நீக்க முடியாத தையிட்டி போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினரால் பெறப்பட்ட கட்டளை பிரதிவாதிகளை அளிக்காமல் ஒரு தரப்பு சார்பான கட்டளை என்பதால் பிரிவு 106 4 கீழ் கட்டளையை நீக்க முடியும். மேலும் வழக்காளிகளாக நீதிமன்றில் தோன்றியவர்கள் மீது 2க்கும் மேற்பட்ட வழக்குகளை காவல்துறையினர் தாக்கல் செய்ததன் மூலம் பிணை வழங்கும் போது பிணையாளிகளை தேடுவதற்கான அசௌகரியங்களை ஏற்படுத்துவதுடன் போராட்ட ஓர்மத்தை குறைப்பதற்கான காவல்துறையினரின் உத்தியை என மன்றில் தனது சமர்ப்பணங்களை முன்வைத்தார். அதேபோல் சட்டத்தரணிகள் M.A. சுமந்திரன் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோரும் தமது சமர்ப்பணங்களை மன்றில் முன்வைத்தனர். அனைவரது சமர்ப்பணங்களை ஆராய்ந்த மன்று எதிர்வரும் மாசி மாதம் 26ஆம் தேதி கட்டளை வழங்குவதாகவும் எதிராளி அனைவரையும் சொந்த பிணையில் செல்வதற்கு அனுமதி வழங்கியது. அரசாங்கம் தலையிட்டு சுகாதாரத்துறையை பாதிக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தவறியதற்கு பதிலளிக்கும் விதமாக சாத்தியமான நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் சிறப்பு மத்திய குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சரும் சுகாதார அமைச்சும் அளித்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று GMOA ஊடக பேச்சாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். அதன்படி தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவது குறித்து பரிசீலிக்க சங்கம் முடிவு செய்துள்ளது. நாளை நடைபெறும் சிறப்பு மத்திய குழு கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மருத்துவர் விஜயசிங்க மேலும் தெரிவித்தார். இரணிமடு குளத்தின் 6 வான் கதவுகள் இன்று காலை 9 மணிக்கு திறந்துவிடப்பட்டன. காலநிலை எதிர்வு கூறல் மற்றும் இரணிமடு குள நீரேந்து பிரதேசத்தில் கிடைக்கப்பட்ட மழை வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 6 வான்கதவுகளில் 2 வான்கதவுகள் 6 இன்ச்சுக்கும் 4 வான்கதவுகள் 1 இன்ச்சுக்கும் திறந்து விடப்பட்டுள்ளன. மேலும் தொடர்ந்து மழை எதிர்வு கூறல் காணப்படுகின்ற நிலையில் தாழ்நில பகுதியில் உள்ளவர்கள் அவதானமாக செயல்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் கோரியுள்ளது. இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டிய மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தினசரி மருந்து உட்கொள்ளும் இந்திய மீனவரை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த கோரிக்கையை மீனவரின் குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் நேற்றைய தினம் பிற்பகல் விடுத்துள்ளனர். தமிழ்நாடு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்று கடந்த 30ஆம் தேதி அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து ஒரு மீன்பிடி படகையும் அதிலிருந்து பிரபு, நாகராஜ், ரூபன் ஆகிய 3 மீனவர்களையும் இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் முற்படுத்தி எதிர்வரும் 13ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியில் மீனவர் பிரபு மனநலம் பாதிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் நாளாந்தம் தூக்க மருந்து பாவிப்பவர் என்றும் கடந்த 3ஆம் தேதி மதுரையில் உளவியல் ரீதியாக சிகிச்சை பெற இருந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது மீனவர் பிரபு தூக்க மாத்திரை பாவிக்காமலும் உடைகளை மாற்றாமல் உணவு உண்ணாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவாறு இருப்பதாக உடன் இருக்கும் மீனவர்கள் தெரிவித்ததாக பிரபுவின் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.